அரசியல் நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாத்தையங்கார்பேட்டை பேரூராட்சி ராஜலட்சுமி தான் இங்கே தலைவராக இருக்காங்க. நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அமைச்சர் கே நேரு அவர்கள் இருக்கக்கூடிய இந்த துறையில் அந்த தாப்பேட்டை பேரூராட்சியில் மொத்தம் 15 வார்டு. இந்த 15 வார்டில் ராஜலட்சுமி தான் இதற்கு முக்கியமான எல்லாத்துக்கும் தலைவராக இருக்கக்கூடியவர். இங்கு வந்து குடிநீர் வசதி, பாதாள சாக்கடை சுத்தம் செய்கிறது கிடையாது, கொசு மருந்து அதிகமாக அடிக்கிறது கிடையாது, கிருமிநாசி ப்ளீச்சிங் பவுடர் அடிக்காமல் சும்மா சுண்ணாம்பு பவுடரை போட்டு அடிக்கிறாங்க. அப்படிங்கிறது மாதிரி அங்கேருந்து 5வது வார்டுலேருந்து நமக்கு தொடர்பு கொண்டு சில சமூக ஆர்வலர்கள் அந்த பகுதியில் 5வது வார்டில் அமுதா கவுன்சிலரால் பாதிக்கப்பட்டவர்கள், அதாவது அமுதா வந்து நான் நேரடியாக வந்து யாரையும் போய் தாக்குறதோ அந்த மாதிரில அவங்க வந்து செயல்பாடு சரியில்லை, கொசு தொல்லை அதிகமாக இருக்குது, நாங்கள் ரொம்ப பாதிக்கப்படுறோம் அப்படின்னு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு ரொம்ப கதறி கண்கலங்கி நம்மள்கிட்ட சில கருத்துக்களை சொல்கிறாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இந்த வெறுப்பான ஒரு நிலை மக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இருக்குது. அது தேர்தல் காலகட்டங்களில் எம்பி தேர்தலில் பாதிச்சா பாதிக்கலையா, அதிமுகவில் உள்ளவங்க அங்கே வேலை போனாங்களா வேலை போகலையா, அந்த விஷயத்துக்குள்ளே நம்ம ரொம்ப போகலை. அது நம்ம ரிசல்ட் வந்த பிறகு அது நிச்சயமாக நம்ம செய்தி வெளியிடுவோம். ஆனாலும் இந்த மொத்தம் 15 வார்டில் அந்த பேரூராட்சி தலைவர் ராஜலட்சுமியோட செயல்பாடு கொஞ்சம் மெத்தனமாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூடுதலாக செயல்படணும், நல்ல முறையில் செயல்படணும், மக்களுக்காக மக்கள் பணி செய்ய வந்தோம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது பாதாள சாக்கடை பணிகளையோ கிருமிநாசியோ ப்ளீச்சிங் பவுடரோ எதுவுமே முறையாக செய்யறதில்லை, எல்லாமே பொய் கணக்கு எழுதுகிறாங்க, இதை நீங்கள் செய்தியாக போடுங்க அப்படின்னு நம்மள்கிட்ட தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. உண்மை செய்தியை ஊருக்கு உலகுக்கு நம்ம அம்பலப்படுத்த என்றைக்குமே தயங்குறதில்ல. இந்த 5வது வார்டில் அமுதா கவுன்சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தணும். அவங்க தனிப்பட்ட அவங்களுடைய தொழிலை மட்டுமே பார்க்காம நீங்கள் கவுன்சிலராக வந்துட்டீங்க, மக்களையும் கொஞ்சம் பாருங்கள். உங்களை நம்பித்தான் வாக்களித்தாங்க, நீங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் வந்திருப்பீங்க. யாரும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்க போகிறதில்ல. ஓட்டுக்கு பணம் கொடுத்து தான் நீங்கள் ஜெயிக்கிறீங்க. அதாவது சட்டமன்ற தேர்தலுக்கு 1000 ரூபான்னா எம்பி தேர்தலுக்கு 500 ரூபா, அது 6 சட்டமன்ற தொகுதி. பஞ்சாயத்து தலைவருக்கு 2000னா பேரூராட்சியில் ஓட்டுக்கு 1000 500 கொடுத்து தான் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுத்து தானே நாங்கள் வந்து ஜெயித்தோம் அப்படின்னு நீங்கள் வந்து முறையிடலாம், பேசலாம், உங்கள் மனதுக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை நீங்கள் சொல்லலாம். மக்கள் வந்து யாரும் உங்களுடைய வீட்டு வாசல் நின்றுக்கிட்டு எங்களுக்கு பணம் கொடுங்கள் என்று கேட்கவில்லை. ஆக மொத்தத்தில் பணம் கொடுத்து தான் ஜெயிச்சிங்க, பணம் கொடுத்து ஜெயிக்கல, பணம் கொடுக்காமல் ஜெயிக்கிறீங்க, அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இந்த மொத்தம் 15 வார்டில் தாத்தையங்கார்பேட்டை பேரூராட்சியினுடைய தலைவர் இதுக்கு முழு பொறுப்பு இருக்கணுமா வேண்டாமா? தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் நாம் வந்து மனு போட்டாலும் எந்த விதமான நடவடிக்கையும் பெரிய அளவுக்கு எடுக்கிறதில்ல. அது பொன்னம்பட்டி ஊராட்சியிலையும் அப்படித்தான், இங்கே இருக்கக்கூடிய தாத்தையங்கார்பேட்டை பேரூராட்சியிலையும் அப்படித்தான். தாத்தையங்கார்பேட்டை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய செயல் அலுவலர்கள் கொஞ்சம் நியாயமாக மனசாட்சியோடு செயல்படக்கூடியவங்க தான். ஏன் இந்த தவறு நடக்குதுங்கிறது தான் தெரியல. அங்கே டெண்டர் முறைகேடு, போக்குவரத்து, அதுலேயும் ஏகப்பட்ட நெருக்கடிகள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரிய அளவுக்கு அங்கே வந்து ஆளுமை செலுத்த முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுமை செலுத்தி மக்களுடைய வரிப்பணத்தை விரயமாக்குகிறது. அங்கு செய்யக்கூடிய அனைத்து கட்டுமான பணிகளும் தரமற்ற முறையில் நடக்குது. நான் சொல்லலை, அங்கே இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் சொல்கிறாங்க. உடனே இதில் பொன்னம்பட்டி பேரூராட்சியிலேருந்து ஒருத்தர் தொடர்பு கொண்டு முன்னாடி ஒரு செய்தி போட்டதுக்கு உடனே நேரில் பார்த்தோன்னா அரைஞ்சிருவேன்னாரு. சமயபுரம் 4 ரோட்டுக்கு வாயான்னு இன்ன வரலையும் வரல. ஆகையினால வீண் வாய்ச்சவடால் தான் பேசுகிறாங்களே ஒழிய மக்களுக்கான மக்கள் பணியை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் படைத்த பதவியில், பச்சைங்களை கையெழுத்து போடக்கூடிய அதிகாரம் படைத்த பதவியில் இருக்கிற நீங்கள் ஏன் மக்கள் பணி செய்யலை? திருச்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள், நீங்கள் எதற்காக இந்த மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியராக வந்தீர்கள் என்று உங்களுக்கும் தெரியவில்லை, எங்களுக்கும் தெரியவில்லை. அதாவது மண்ணச்சநல்லூர் பிடிஓ ஊழல் பண்ணுறாங்கன்னு புகார் மனு அனுப்புகிறேன். திருச்சியில் இணை இயக்குனராக அந்த முருகேசன் வேளாண்மை துறையில் அவர் ஊழல் முறைகேடு பண்ணுறாருன்னு புகார் மனு அனுப்புகிறேன். எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. நாய் தொல்லை அதிகமாக இருக்குன்னு புகார் மனு அனுப்புனா அதுவும் இல்லை. வெறி பிடிச்ச நாய்கள் அங்கங்கே மனிதர்களைப் போல சுற்றி கொண்டு இருக்கிறது. பேராசை பிடித்து சொத்து பணம் காசு என்பது போல வெறி பிடித்த நாய்கள் அலைந்து கொண்டு இருக்கிறது. காலையில் வாக்கிங் பணம்னு லொல்லுன்னு பிடிச்சி கடிக்க வருது. ஆக அது வெறி பிடித்த நாயா வெறி பிடிக்காத நாயான்னு நடவடிக்கை எடுங்கன்னா அதுக்கும் மாவட்ட ஆட்சியர் இன்னொருலையும் நடவடிக்கை இல்லை. அதுக்கும் புகார் மனு அனுப்பியிருக்கோம். நம்ம எதற்குத்தான் புகார் மனு அனுப்பவில்லை சொல்லுங்கள் பார்ப்போம். மாவட்ட ஆட்சியர் பிரதீப் குமார் அவர்கள் கூடுதலாக கொஞ்சம் கவனம் தெரிவித்து இந்த தாத்தையங்கார்பேட்டையில் இருக்கக்கூடிய 15 வார்டில் ஒவ்வொரு வார்டிலையும் பாலம் கட்டுறதுலேருந்து, பாதாள சாக்கடை பணிகளிலிருந்து, கட்டுமான பணிகளிலிருந்து ISO தரச்சான்று உள்ள பொருட்கள் கொண்டு தான் கட்டப்படுகிறதா என்பதை ஒரு ஆய்வு பண்ணுறாங்களே. இந்த நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் தணிக்கை குழுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா? நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே நேரு அவர்களை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய துணிவும் வல்லமையும் வலிமையும் திருச்சியில் குமார் அவர்களுக்கு தான் ஒருத்தர் தான் பேசுவார் எனக்கு தெரிஞ்சு. மற்றவங்களும் பேசணும். அவர் நேரை எதிர்த்துன்னு இல்லைங்க, ஊழல் முறைகேடு என்பது எந்த துறையில் நடந்தாலும் அதை சுட்டி காட்ட வேண்டிய வலிமையும் வல்லமையும் இருக்கணும். குளித்தலை நகராட்சியிலே அப்படித்தான் இருக்குது.
ஏன் இவ்வளோ ஊழல் முறைகேடுகளை அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர்கள், பாஜகவை சார்ந்தவர்கள் எல்லாம் நீங்கள் வாயை பொத்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் தெரியவில்லை. திருச்சியில் பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக மாவட்ட தலைவர் அஞ்சன் அவங்க ரெட்டிக்காரருக்கு தான் வேலை பார்க்குறாங்க, ஐஜேகேவுக்கு வேலை பார்க்கல. இனம் இனத்துக்காக வேண்டிய வேலை பார்க்குது. ஆனால் மக்களுடைய வரிப்பணம் மொத்தமாக விரயமாக்கப்படுகிறது. அதுக்காக வேண்டியாது நீங்கள் ரெட்டியாராக இருக்கட்டும், நாயுடாக இருக்கட்டும், நாயக்கராக இருக்கட்டும், கள்ளராக இருக்கட்டும், முக்குளத்தூராக இருக்கட்டும், முத்திரையராக இருக்கட்டும், வன்னியராக இருக்கட்டும், கோணார் யாராக வேணுமானாலுங்க, தேவேந்திராருங்க, குடும்ப கவுண்டராருங்க, யாராக வேணாலும் இருங்க. அந்த தாத்தேங்கர்பேட்டை பேரூராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை அல்லது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல யாருமே இல்லைன்னா அப்போ இந்த மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு கொண்டே இருக்கணும். நீங்கள் பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினேன், பணம் கொடுத்து ஓட்டு வாங்கினேன் என்று நீங்கள் சொல்லி காமிச்சுக்கிட்டே இருக்கணும். தரமற்ற பொருட்கள் கொண்டு ஒரு பிளிச்சிங் போடுற முறையாக எடுக்கிறீங்களா, சுண்ணாம்பு போடுற வேணும்னே தெளிச்சு விட்டுட்டு போகிறீங்க. 5வது வார்டுலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க, நானாக சொல்லலைங்க, 5வது வார்டுலேருந்து எனக்கு தொடர்பு கொண்டு சொல்கிறாங்க. ஆகையினால நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் இந்த தாத்தியாங்கர்பேட்டை என்ற ஒரு பேரூராட்சி மிகவும் குறுகிய நிலையில் பெரிய அளவுக்கு மக்கள் தொகை இல்லைனாலும் கூட அந்த பேருந்து போக்குவரத்து போயிட்டு வர்றதுக்கெல்லாம் மிகவும் நெரிசலான பகுதி. அந்த பகுதியில் KN நேரு அவர்கள் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கீங்க, கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி, அதாவது அரசு உதவியாளரை நீங்கள் அனுப்பணும். உங்களுடைய அரசியல்வாதி உதவியாளராக மணிகண்டன் போன்றவர்கள்லாம் வசூல் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு கெட்ட பேரை KN நேரு அவர்களுக்கு, நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். வசூல் வேட்டை தான் ஒவ்வொரு பேரூராட்சியும் நடந்து கொண்டு இருக்கிறது. தவிர முறையாக சரியாக மக்கள் பணி நடக்கிறதா இல்லையா என்பதை ஆய்வு செய்வதற்கு ஒரு தணிக்கை குழு, முறையான தணிக்கை குழுவை நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் தாத்தியாங்கர்பேட்டைக்கு அனுப்பி அங்கே வந்து ப்ளீச்சிங் பவுடர் அடிக்கிறாங்களா, இல்லை வெறும் சுண்ணாம்பு பவுடர் அடிக்கிறாங்களா, பாதாள சாக்கடை பணிகள் செய்கிறதா இல்லையா, வரி வசூலில் மட்டும் போய் கதவை தட்டி பிடிச்சி போய் லைனை கட் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி உருட்டி வசூல் பண்ணுற நீங்கள் அங்கு முறையாக ப்ளீச்சிங் பவுடரோ முறையாக பாதாள சாக்கடை பணிகளோ எந்த விதமான பணிகளும் பெரிய அளவுக்கு முக்கியமாக 5வது வார்டில் செய்யலைங்கிறாங்க. 5வது வார்டிலேருந்து மட்டும்தான் நமக்கு தகவல் வந்துருக்கு. இன்னும் பல வார்டில் வந்து தகவல் வரும் போல இருக்குது. ஸ்க்ரீனில் நம்பர் வரும். தாத்தியாங்கர்பேட்டை பேரூராட்சியில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் பொதுமக்கள் எந்தெந்த வார்டில் என்னென்ன பிரச்சனை, என்ன ஊழல் முறைகேடு நடக்கிறது, எந்த மக்கள் பணியாக, அதாவது எந்த வார்டில் கவுன்சிலர் வந்து தரமாக சரியாக நல்ல பணிகள் செய்கிறாங்க, அதையும் எனக்கு சொல்லுங்கள். அவங்கள பாராட்டி நம்ம செய்தி வெளியிடுவோம். நிச்சயமாக இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சித்துறையில் அரசு பணத்தை, அதாவது மக்களுடைய வரி பணத்தை விரயமாக்குகிற போக்கில் நிச்சயமாக நிறைய பேர் அங்கே தாத்தியாங்கர்பேட்டையில் சில கவுன்சிலர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுக்க அப்படி தான் நடந்து கொண்டு இருக்குது. தயவு செய்து இந்த ஊழல் முறைகேடுகள் என்பதை தாண்டி மக்களுடைய வரி பணத்தை விரயமாக்குகிற போக்கு கொண்ட அரசு ஒப்பந்ததாரர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க அவங்கள்ட்ட பெரிய அளவுக்கு இந்த கவுன்சிலர்கள் வந்து எனக்கு இவ்வளவு கூட அவ்வளவு கூடன்னு சொல்லி நெருக்கடியை கொடுக்கறதுனால, ஒவ்வொரு டேபிளுக்கும் பேரூராட்சியில் வந்து பணம் வைக்கிறதுனால இந்த டெண்டர் எடுத்து நடத்துகிறவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறதாகவும் நமக்கு அங்கேருந்து தகவல் வருது. ஆகையினால நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் பிரதீப்குமார் அவர்களும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி தணிக்கை குழு அனுப்பி தாத்தியாங்கர்பேட்டை பேரூராட்சியில் எந்த அளவுக்கு தரமான பணிகள் நடந்திருக்கு, தரமற்ற பணிகள் நடந்திருக்குங்கிறத ஆய்வு செய்து இனிவரும் காலகட்டங்களில் நல்ல பணிகளை, தரமான பணிகளை செய்ய மாவட்ட ஆட்சியரும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அரசியல் நகரம் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்க. தாத்தியாங்கர்பேட்டை பேரூராட்சி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நம்ம போட்டிருக்கோம். தாத்தியாங்கர்பேட்டை பேரூராட்சிக்குள்ளே இருக்க அத்தனை பேரும் அரசியல் நகரம் சேனலுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் பெல் பட்டன் அழுத்தி வழக்கம் போல் ஆக்கமும் ஊக்கமும் கொடுங்கள். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய அத்தனை ஊழல் முறைகேடுகள் மற்றும் பல்வேறு செய்திகளை நீங்கள் வெளியிடணும்னா ஸ்க்ரீனில் நம்பர் வரும், எனக்கு தொடர்பு கொண்டு தகவலை நீங்கள் சொல்லலாம். உண்மை செய்தியை ஊருக்குழுவுக்கு அம்பலப்படுத்துவோம். ரகசியம் பாதுகாக்கப்படும். நன்றி, வணக்கம்.